புஷ்பா 2 வெளியாகி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல கலெக்ஷன் சொல்றாங்க. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு சந்தியா தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் வந்து முன்னறிவிப்பு இல்லாம போனது வந்து அங்க ஒரு பெண் வந்து பலியாவதற்கு காரணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு தொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு அந்த வழக்கு தொடர்பாக தெலுங்கானா காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அரஸ்ட்ட எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல அரெஸ்ட் வந்து ஒரு ஒரு நியாயமான அரெஸ்ட் தான். ஏன்னா தெலுங்கு ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தமிழ் ரசிகரை விட கொஞ்சம் வீரியமா, ஆரவாரமா இருப்பாங்க. அப்படிங்கும்போது புஷ்பா 2 படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மக்கள் ஆர்ப்பரிச்சு திருவிழாவுக்கு போற மாரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில ஒரு தியேட்டர்ல ஹைதராபாத்ல ஒரு தியேட்டர்ல நீங்க போய் சொல்லாம கொள்ளாம இறங்குனா என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நம்ம சொல்லணும்னா, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போயஸ் கார்டன்லேருந்து வெளியில வர்றாரு. அப்ப சிஎம் வந்து ஜெயலலிதா இருக்காங்க. அப்ப போக முடியாது. நீங்க வந்து அம்மா போறாங்கன்னு சொல்லி ரோட மறைச்சு நிப்பாட்டாங்க. இவரு எங்கேயோ ஷூட்டிங்கே அர்ஜென்ட்டா போ வேண்டியது. நான் நடந்து போறேன்னு ரோட்ட காவந்து வந்துட்டாரு. பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு. அப்ப ஒரு ஒரு ஸ்டாருடைய வேல்யூ அங்க போய் நின்னா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலேயுமே எல்லா நடிகரும், டைரக்டர்ஸும் படம் பார்ப்பாங்க. படம் பார்ப்பாங்கன்னா, வேற ஒரு கெட்டப்ல போவாங்க. ஒரு தலைய மாஸ்க் போட்டு போவாங்க. இல்லாட்டி க்ளவுஸ் போட்டு போவாங்க. ஏதாவது போய் பால்கனியில உட்காந்து தெரியாம படம் பார்த்துட்டு, ஏன்னா ஆடியன்ஸோடைய பல்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்காக போவாங்க. பாலச்சந்தர் சார்லாம் எல்லா படத்தையுமே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டர்ல பார்ப்பாரு. அவருக்கு அந்த அப்பதான் ஆடியன்ஸோடைய பல்ஸ் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேக் டோர் வழியா உள்ள போய் மேல பால்கனில உட்காந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்துருவாங்க. இவரு அந்த மாரி ஒரு தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, அவர் போய் நேரா போய் அங்க நிக்கிறப்ப கூட்டத்தில முட்டி ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் அங்க இறந்து போறாங்க. அதுக்கு தொடர்ந்து அந்த தியேட்டர் ஓனரு, மத்த ஆள்கள் மீதும் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்குல இவரையும் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு பிறகு அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தியேட்டர் ஓனர், மேனேஜர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர மட்டும் அரெஸ்ட் பண்ணாமயே வச்சிருந்தாங்க. கோர்ட் வந்து இந்த வழக்குல என்ன பண்ண போறேன்னு கோர்ட் நெருக்கடி குடுத்த பிறகு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நடிகர்கள் வந்து கொஞ்சமாவது சமூக அக்கறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து சமூக அக்கறை கூட பட வேணாம். அந்த ரசிகர்கள் மீதாவது அக்கறை படணும். இந்த புஷ்பா படமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா ரூ. 400 ரூ. 300 ரூ. 1800 இன்னைக்கு 1000 கோடி ரூ. கலெக்ஷன். 1800 டிக்கெட்லாம் அவங்க போய் ரூ. பார்த்துருக்காங்க. 3000 ஆ. மும்பைல ஒரு தியேட்டர்ல ரூ. 3000 டிக்கெட். அப்போ உங்கள பார்க்கணும்னு வர்றான்ல ஒரு ஆர்வம். அத நீங்க பணமாக்குறீங்கல்ல. இப்ப அந்த பையன் 18 வயசுலேருந்து ஒரு 22 வயசு பையன் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற பையனா இருப்பான். அப்போ அந்த பையன் உங்க மேல ஒரு கிரேஸா இருக்கான். உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ வந்து நீங்க படமாக்குறீங்கல்ல. இது வந்து ஒரு ஒரு கேமிங் தானே அது. அப்ப இன்னைக்கு வந்து சாமானியர் தான் தியேட்டர்ல போய் படம் பார்க்குறான். அந்த பையன் படம் பார்க்க வர்ற பையன் வந்து பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பையனா இருக்க மாட்டான். கோடீஸ்வரர் வீட்டு பையனா இருக்கிறவன் வந்து வேற வேற இதில தளத்தில பார்த்துட்டு போயிருவான். இல்லாட்டி வீட்ல ஸ்மார்ட் டிவி இருக்கும் பார்த்துட்டு போயிருவான். அப்ப அடிப்படையில ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு சினிமா நடிகர்கள் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு தியேட்டருக்கு வந்து வர்றான். அந்த ஆர்வத்தையும் வந்து நீங்க படமாக்கக்கூடிய ஒரு வேலைய பண்றீங்க. அதனால 1000 கோடி சம்பாரிச்சுட்டோம். 2000 இதெல்லாம் எங்க போகுதுன்னா, நடிகருக்கு சம்பளமா போகுது. அல்லு அர்ஜுன் 300 கோடின்னு சொல்றாங்க. அதான் சம்பளம் பெரிய சம்பளமா வந்து நடிகர்கள் வாங்கிக்கிறாங்க. அந்த சம்பளம் பெரிய நடிகர்கள் சம்பளம் வாங்குறதுனால, அது யார் தலையில கை வைக்கிறாங்க அப்டின்னா, இந்த சாமானியன் ரசிகன் தலையில தான் கை வைக்கிறான். இன்னைக்கு கடைசியில வந்து உயிர் போயிருக்கு. அப்ப அதுக்கு வந்து நான் 25,00,000 தர்றேன் அப்டின்னு சொல்லியிருக்கிறது வந்து எந்த விதத்தில நியாயம்? முதல்ல நீங்க வந்து அந்த இடத்துக்கு போனா நடக்கும்னு தெரியும். ஒரு பரபரப்புக்காக, ஒரு பப்ளிசிட்டிக்காக, ஒரு புரமோஷனுக்காக அங்க போய் இறங்கி நிக்கிறீங்க. அப்படிங்கும்போது அதுல வந்து உங்களுடைய பங்கு இருக்குல்ல. இப்ப அதான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. இவரு ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போன பிறகு சிரஞ்சீவி வந்து நிக்கிறாரு. எல்லாருமே அந்த வீட்ல முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாரும் அவங்க ஆறுதல் சொல்றதுக்கு அந்த வீட்டு நிறைய ஆளு ஸ்டார் நிரம்பி வழியுது. அப்படிங்கும்போது இன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. நீதிமன்றம் தான் இந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு கேட்ட பிறகு தான் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 வாரத்துக்கு பிறகு தான் இவர அரெஸ்ட் பண்ணாங்க. மத்த ஆள்லாம் 2 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர 1 வாரத்துக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கண் துடைப்புக்கான ஒரு அரசு தான். அப்படிதான் இருக்கிறதுக்கு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கல் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவர் நீங்க போறப்பயே பார்த்துருப்பீங்க. நம்ம கேஷுவலா டீ சாப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு போறாரு. ஏதோ புஷ்பா பட காட்சி மாரியே இருக்குது. போ டீ குடிச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மனைவி வராங்க. அவர் கட்டி அணைச்சு முத்தமிட்டு போறாரு. இல்ல ஆந்திரா இண்டஸ்ட்ரியையும், சினிமாவையும், அரசியலையும் பிரிக்க முடியாது. ஆந்திரா, தெலுங்கானாவுல அவங்களுடைய கண்ட்ரோல் தான் அவர் குடும்பத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் அல்லு அர்ஜுன். அவ்வளோ சீக்கிரமா நீங்க அல்லு அர்ஜுன கை வச்சிட முடியாது. அல்லு அர்ஜுனுக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. பேன் இந்தியா ஸ்டார் ஆயிட்டாரு. ஆமா. அப்படிங்கும்போது நீங்க அவ்வளவு ஈஸியா வைக்க முடியாது. கோர்ட் குடுத்த சில அழுத்தம், இந்த வழக்க நீர்த்து போக செய்றதுக்கு தான் அரெஸ்ட்டே பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்வேன். குறிப்பா வந்து அவர் படம் பார்க்க போயிருக்காரு அந்த சந்தியா தியேட்டர்ல. இந்த மாரி தள்ளுமுள்ளாகி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் தகவல் போயிருக்கு. ஆனால் நான் படம் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது இல்லையா? உங்களுக்காக படம் பார்க்க வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் நான் படம் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறது என்ன ஒரு அணுகுமுறை இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆல்ரெடி வருது. அந்த படம் இவர் பார்க்காத படமா? இவர் நடிச்ச படம் எத்தனையோ ஷோ பார்த்திருப்பாரு. அது வந்து ரசிகர்களே இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் அப்படித்தானே பார்க்குறாங்க. ரசிகர்களை வந்து அவன் மனுஷனாவே மதிக்கிறதில்ல முதல்ல. அஜித் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தை ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. அப்போ ரசிகர்களை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நடிகர்கள் வந்து அவன் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினா தான் பார்க்குறாங்க தவிர, அவன் ஒரு உணர்வுல வர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அன்னைக்கு யாருக்குமே அந்த சமூக அக்கறைலாம் கிடையாது. ரசிகர் மீது அக்கறை கிடையாது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர்.
எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் திரளுது, இளைஞர்கள் பட்டாளம் திரளுது. அவன் நம்ம நம்பி வர்றான். நம்மள நம்பி படம் பார்க்க வர்றான், நம்மள பார்த்து கொண்டாடுறான், நம்மள வந்து இது பண்ணுறான். அவனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் கைமாறு? குறைந்தபட்சம் நல்ல விஷயத்த சொல்லுவோம். அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு படத்தில் தண்ணி அடிக்கிற மாதிரியோ, தம் அடிக்கிற மாதிரியோ, அந்த ஒரு பெண்களை தப்பாக நினைக்கிற மாதிரியோ, தாய்மார்களை இது பண்ணுற மாதிரியோ காட்சியை வச்சுருக்க முடியாது. குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்லுவோம். கமர்ஷியல் படத்தில் சண்டை காட்சி இருக்கும், காதல் காட்சி இருக்கும். அதோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வச்சிருப்பார் எல்லா படத்துலையும். தாயை மதிக்கணும் அப்படின்பாரு, பெண்களை மதிக்கணும்பாரு, தண்ணி அடிக்கிற மாதிரியான காட்சி நடிக்க மாட்டார், தம் அடிக்கிற மாதிரியான காட்சி நடிக்க மாட்டார். அப்போ அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை குறைந்தபட்சமான ஒரு நல்வழிப்படுத்துவோம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு சமூக அக்கறை இருந்துச்சு. நடிகர்கள் மீது, ரசிகர்கள் மீது அக்கறை இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப நாள் அவர் வந்து முதலமைச்சராக இருக்க முடிஞ்சுச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அவனை வந்து ஒரு அடிமை மாதிரி தானே பார்க்குறாங்க. அவன் எக்கெடுக்கெட்டு போனா என்ன, நம்மள இது வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒருபடி மேலேயே போய் அவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய வேலை தானே பார்க்குறாங்க. இப்போ இதுவே வந்து அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிற தெலுங்கானா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சிஎம் வந்து வெளிப்படையாக கேஸ் சந்திரசேகரோட பையன் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. வரிசையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்படையாக சொல்றாரு. போன வாரம் வந்து சிஎம் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் 2 பேர் இறந்து போனாங்க. அதுக்காக வந்து சிஎம் கைது பண்ணுவீங்களா? இதெல்லாம் கைது பண்றதுக்கு என்ன உங்களுக்கு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா? இது பொலிட்டிக்கலா போகுது இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொலிட்டிக்கலும் சினிமாவையும் ஆந்திராவில் நீங்கள் பிரிக்கவே முடியாது. அல்லு அர்ஜுன் வந்து பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் உள்ள ஒரு நபர் தான். அதனால தான் சொல்கிறேன், அந்த இது வந்து ஒரு கண்துடைப்பு நாடகம் தான். இந்த வழக்கு எஃப்ஐஆர் போட்டப்ப தியேட்டர் ஓனர், மேனேஜர்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு, அதில் அல்லு அர்ஜுன் பேர் வந்துருச்சு. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அல்லு அர்ஜுன் மட்டும் ஒரு வாரம் அரெஸ்ட் பண்ணல. சித்தார்த் வந்து வெளிப்படையாவே வந்து இந்தி ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே இது பண்ணியிருந்தாரு. புஷ்பா படத்தை கொண்டாடினாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அவர் எப்படி எடுத்துக்கிறது அவரோட விமர்சனத்தை? சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்காப்புல. சித்தார்த் பேசுறது வந்து ஆமா, இந்தியன் டூலால கூட ரொம்ப பேசுறது, அது வந்து திருப்பி நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சி போட்ரஸ்ட்டுக்கு பதில் பேசுறது, ஆர்கியூ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் இத்தனைக்கும் ஒரு சினிமாவில் அசினேட்டராக இருந்து ஒரு நடிகராகி ஒரு பெரிய உயரத்துக்கு வந்தார். அவர் கொஞ்சம் லூஸ் டாக் வருவார்ன்ற மாதிரி தான் தோணுது. மோகன் பாபு அவருடைய ஃபேமிலி பஞ்சாயத்து தான் சமீபத்தில் போயிட்டு இருந்தது. 2 மகன்களுக்கும் சொத்து பிரச்சனை. ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க போனாங்க. அவரே வந்து அடித்து ரிப்போர்ட்டில் வந்து சீரியஸாக இருக்காருலாம் செய்திகள் வருது. என்ன நடக்குதுங்க? இல்லை, மோகன் பாபு அவர் வந்து தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவருடைய ஃபிலிம் சேம்பரில் ஆக்டிங் கோர்ஸ் படித்தவர். இதே பாண்டி பிசாரில் பல பல நாட்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றி இருந்தவர். ரஜினிகாந்தோட மிக நெருங்கிய நண்பர். பல ரஜினிகாந்த் படத்தை அங்கே ரீமேக் பண்ணியிருக்காரு. தமிழில் வெற்றி பெற்ற நாட்டாமை படத்தை பெத்தராயிடுவா பண்ணியிருந்தார். அதில் வந்து இவர் தான் அந்த சரத்குமார் கேரக்டர் பண்ணார். பெரிய ஹிட் படம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஒரு டான் மாதிரி இருக்கக்கூடியவர். பொதுவாகவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பாலகிருஷ்ணா பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களாம் ஒரு டான் மாதிரி தான் இருப்பாங்க. நடிகர்களை வந்து இது பண்ணுறது நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த சாக்ஷின்னு ஒரு நடிகை இருந்தாங்க தமிழில். இவர் ஒரு பையனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் மஞ்சு மனோஜ். அந்த படத்தில் சாக்ஷி சில காட்சிகளில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக நடிக்கலைன்னு அவங்கள வந்து பலார் 4 இருக்கு விட்டார் புது இடங்களில் வச்சு. அது வந்து தெலுங்கு நடிகர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ. பையன் அடிக்க வேண்டியதுன்னா ஆமாம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலாக அது சொன்ன காரணம் அது. பட் இவங்க ஷூட்டிங் லேட்டாக வந்தாங்க அப்படின்ட்டு ரூம் வாசப்படியிலே போய் தான் அடிச்சது. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப எப்பயுமே துப்பாக்கியில் வச்சுருப்பாங்க நடிகர்கள். அந்த தெலுங்கு நடிகர்கள் அந்த மாதிரி ஒரு என்ன ரக்கடான ஒரு நபர் தான் இந்த மோகன் பாபு. அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணும் வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. தமிழ் 2 படம் பண்ணாங்க. இந்த மஞ்சு மனோஜ்ங்கிறவர் தான் இன்றைக்கி இந்த பிரச்சனைக்குரிய நபர். அவரும் தமிழில் ஒரு படம் பண்ணார். இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த படம் பாட்டு கூட ஹிட் ஆச்சு, ரீமேக் பாட்டு கூட. ஆமாம், அந்த படம் நல்லா போச்சு. ஒரு பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு, படம் பெருசாக போல. மஞ்சு மனோஜ் வந்து இவருடைய சொந்த தங்கச்சி பொண்ணை கட்டணும்னு இவர் விரும்புகிறார். ஆனால் அவர் லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டார். அது வந்து அவருக்கு பெரிய பேச்சுவார்த்தையில் தனியாக போய் இருக்கிறார். இப்போ சொத்து பிரச்சனைகள் பிரிக்க வர்றப்ப பொண்ணுக்கும் மூத்த பையனுக்கும் தான் கொடுப்போம், மஞ்சு மனோஜுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர்றப்ப அப்பா பையனுக்கு ஒரு கை கலப்பாகுது. வீட்டுக்குள்ளே கை கலப்பாது. அப்பா துப்பாக்கி எடுத்து நீட்டுறாரு. பையன் தடித்து விடுறாரு. சண்டை போட்டு மஞ்சு மனோஜ் கழுத்துலலாம் காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் பெரிய பரபரப்பாக ஆகப்படுது. இவர் மாறி மாறி அப்பா மேலே இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இவர் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போகுது. இப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவையும் கூப்பிட்டு போய் வீட்டு வாசப்படியில் நிற்கிறார். கேமரா படமெல்லாம் வச்சு நிற்கிறாங்க. கதவை திறக்கிறார் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு. இந்த வீடு என்னோட சொந்தம் தான், எனக்கும் பங்கு இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு. கதவை திறக்க மாட்டேங்கிறான்னு கதவை கேட்டை உடைச்சி மீடியாவோட உள்ளே போகிறார். திப்புன்னு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் விடிய படத்தில் வர்ற மாதிரி ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாச்சு. இவர் உள்ளே போனவொடனே அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய செய்தி சேகரிக்கின்ற இருந்த அந்த மீடியா பர்சன்ஸில் வாங்கி இந்த மைக்கெல்லாம் வாங்கி போட்டு உடச்சி கிடச்சி போட்டு அங்கே ஒரு கலவரம் பண்ணிட்டார் மோகன் பாபு. அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒன்று கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. கேஸ் ஃபைல் ஆனோடனே எனக்கு வந்து ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டார். இந்த பரபரப்பு ஆந்திராவில் கடந்த 3 நாட்களாக போயிட்டு இருந்த நேரத்தில் தான் இப்போ இந்த சம்பவம் இருக்குது.
அந்த சினிமா விஷயத்துல இது செய்திகள் டைவர்ட் ஆயிடுச்சு. அந்த விஷயத்துக்கு டைவர்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய அதை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் கூட வருது. அது ஒரு பெரிய இஷ்யூ அது. அதனால இது வந்து ஆல்ரெடி 1 வாரம் ஆச்சு இது போட்டு கேஸ் போட்டு. இன்னைக்கு தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சாயங்காலம் போல வெளியில விட்டுட்டோம்னா, அந்த ஒரு மேட்டர் டைவர்ட் ஆயிரும்னு பார்த்தா, இந்த 4, 5 நாளா ஆந்திரா இண்டஸ்ட்ரி முழுக்க இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. எப்படி சொத்து ஒரு 5000 கோடி 6000 கோடி இருக்கும் இல்லையா? இப்போ சொத்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சிருக்காரு. அவர் வந்து எக்ஸ் எம்பியா இருந்தாரு. அவர் காங்கிரஸ்ல எம்பியா இருந்தாரு. அப்புறம் தெலுங்கு தேசத்துல எம்பியா இருந்தாரு. எல்லா கட்சியிலயும் இருந்தாரு. ஓரளவு செல்வாக்குள்ள நபர் தான். நிறைய காலேஜ் நடத்துறாங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கு. பையனுக்கும் அவருக்கும் இந்த எல்லா ஊர்லயும் நடக்கும் இல்லையா? என் பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிட்டுல என் சொத்துல உனக்கு ஒரு பைசா கிடையாது. அப்படிங்கிற பிரச்சனை உச்ச நட்சத்திர நடிகர் வீட்லயும் நடந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஆந்திரா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் பாலையா தான் ரொம்ப இதா இருப்பாரு. அடிச்சுருவாரு. ரொம்ப ரகடா இருப்பாரு அப்டின்னா, அவருக்கு மிஞ்சினவரா இருக்காரு இல்லையா அவரு? அவரோட சுயரூபம் இப்ப தான் வெளில வருது. ஆலயா மட்டும் கிடையாது. ஆந்திராவுல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆர்டிஸ்ட் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய டான் மாரி தான் வச்சிருப்பாங்க. அந்த மாரி தான் இருக்கும். ஆலயாவா இருக்கட்டும், ஜூனியர் என்டிஆர் இருக்கும். ஜூனியர் என்டிஆரும் சலிச்சவர் கிடையாது. ஜூனியர் என்டிஆருக்கும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதாவது ஆந்திரா இண்டஸ்ட்ரியே அந்த மாரி தான். படத்துல வர மாரி தான். பரத்து வர மாரி தான். இந்த இஷ்யூக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு சீனியர் ஜர்னலிஸ்ட் வந்து வெளிப்படையாவே சொல்றாரு, நடிகை சௌந்தர்யா வந்து ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாங்க இல்லையா? அப்போ லாஸ்ட்டா இவரு கூட தான் படம் நடிச்சாங்க. அப்போ ஏதோ ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து இவங்ககிட்ட குடுத்து வச்சிருக்காரு. அவர் இறந்தோனே இவர் பேருக்கு மாத்திட்டாரு. இப்படி ஆதாரப்பூர்வமா ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து இப்ப நெறைய தகவல் வெளிய விட்டுட்டு இருக்காங்க. வெளியில ஆந்திராவை சேர்ந்தவர் விடுறாரு. அவங்க வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனப்ப ஹெலிகாப்டர் கிராஸ்ல இறந்து போனாங்க. பட் இவங்ககிட்ட ஏன் குடுத்து வைக்கணும்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அவரு ஆதாரத்தோட சொல்றாரு அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கும் ஃபேமிலி இருக்கு. அவங்க கேட்டிருக்கலாம். பட் இவங்கள்ட்ட ஏன் குடுத்து வைக்கணும்? அந்த ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அப்ப இது ஏதோ ஒரு ரூமருக்காக கிளப்பி வரப்பட்ட செய்தியா தான் இருக்கு. ஆதாரம் இருந்தா கோர்ட்டுக்கு போலாம். புஷ்பா படம் நீங்க பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு புடிச்சிருந்ததா? இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன நீங்க எப்படி இல்ல கலெக்ஷன் வேற, படம் வேற. நீங்க 2யும் தனித்தனியா பிரிச்சிரணும். படம் சுமாரான படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓகே. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. 2வது ஒரு கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் மசாலா படம். இந்த லாஜிக் கீஜிக் பார்க்காம போனா ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓடிச்சு. இந்த 3 1/2 மணி நேரம், 3 மணி நேரம், 20 நிமிஷங்கிறதெல்லாம் வரும். ஓகே. ஒரு சுமாரான ஒரு தெலுங்கு படம். அவ்வளோதான். ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படிங்கிறது டிக்கெட்டுடைய விலை. எப்படி ஹிந்திலலாம் கொண்டாடுறாங்க? அவ்வளோ பாட்னால பார்த்தீங்கன்னா, அந்த அறிமுக விழால லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ அது ஒரு எப்படி? ட்ரெண்டிங் வச்சிருக்காங்க. ஆ. அது எப்படின்னா வந்து ஹிந்தியில வந்து முதல்ல பாம்பேல மட்டும் தான் ப்ரொமோஷன்ஸ் நடக்கும். இப்போ பீகார், யூபி, லக்னோ, பாட்னாங்கிற மாதிரியான இன்டீரியர் பகுதிகளில் போய் ப்ரொமோஷன் பண்ண அது வந்து ஓரளவுக்கு கை கொடுக்குது. படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கை கொடுக்குது. தன்னெழுச்சியா வந்த கூட்டம் தானே அது? ஆமாம், தன்னெழுச்சியாக வர்றாங்க. அங்கே ரொம்ப ஒரு நம்மளை காட்டிலும் சம்மல்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் ரொம்ப ஒரு பேக்வேர்டான ஒரு ஸ்டேட் அதெல்லாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம இங்கே தான் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கள் அந்த நடிகர்கள் நேராக பார்த்துட்டாங்கன்னா, நேராக பார்த்த நடிகர் திரையில் பார்ப்போம்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை நோக்கி கூட்டம் கூட்டமாக படம் ஓடுது. எல்லா தெலுங்கு படமே ஹிந்தி படமே இப்போ வந்து ப்ரொமோஷன் வந்து பீகார், யூபி, மத்திய பிரதேசன் அடுத்து எல்லா ஸ்டேட்லேயும் ப்ரொமோஷன் இறங்கிட்டாங்க. அப்போ அந்த கூட்டம் படத்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுக்குது. 2000 கோடி அடிச்சிருமா? ஏற்கனவே கங்குவா 2000 கோடின்னு சொல்லிட்டு தான் காணாம போயிடுச்சு. இல்லை 2000 கோடி வராது. 1000 கோடி இந்த படம் கலெக்ட் இப்பயே தாண்டிடுச்சு இல்லையா? 1000 கோடி மேலே தாண்டிடுச்சு. 2000 கோடி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது படம். இப்போ இதுவே வந்து தேவையில்லாத ஆணின்னு சொல்றீங்க. புஷ்பா 3 வேற வந்து எடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. அதிலேயே சொல்றாங்க. இல்லை உங்களுக்கு பெரிய கலெக்ஷன், பெரிய வருமானம் கொடுத்துருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது எப்படி விடுவாங்க? இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம், லாபம், பெரிய ஓப்பனிங் எதிர்பார்த்ததை விட பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது பண்ண வேண்டியதுதான். பணம் வருதுல்ல. ரொம்ப நன்றி உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.